நாம் தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தைகளானது ஒரே ஒரு வசனத்தை உங்களுக்கு நினைப்பூட்டி ஏற்கனவே சொன்ன வசனம் தான். ஆமாம், இந்த வார்த்தையை உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். வாசிக்கலாம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். புக் ஆஃப் ஹீப்ரூ, ஆமென், chapter 2 verse 10. ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேக பிள்ளைகளை மகிமையிலே கொண்டு வந்து சேர்க்கையில் அவருடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவத்தினாலே பூரணப்படுத்துகிறது. அவருக்கு ஏற்றதா இருந்தது அப்படின்றீங்கள. அநேக பிள்ளைகளை மகிமைகளே கொண்டு வந்து சேர்க்கையில் அப்படிங்கிறார். அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, மகிமை அப்படின்னாலே பரலோகம் அப்படின்னு நினைக்கிறோம். புதிய ஏற்பாட்டில் இன்னொரு கூட்டம் என்ன மகிமை அப்படின்னா என்னன்னா, சாலமோன் ஆலயத்தில் இறங்கி வந்த அதே மகிமை, அது ஷெக்கினா அப்படிங்கிற வார்த்தை. புதிய ஏற்பாட்டில் எங்கெல்லாம் மகிமைன்னு இருக்கோ அங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா காபோட் அப்படின்னா அவருடைய வெயிட், அவருடைய பிரமாண்டம். இப்போ இங்கே வந்து சொல்லப்பட்டிருக்கிற இந்த காரியம் என்ன அப்படின்னா, மகிமையிலே கொண்டு வந்து சேர்க்கல அப்படின்னா பரலோகம் கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு அல்ல. நான் அதுக்கு விளக்கத்தை வாசிக்கிறேன் பாருங்க. எப்படி வாசிக்கிறேன் பாருங்களேன். தேவனே அனைத்தையும் படைத்தவர், அனைத்தும் அவரது மகிமைக்காக உள்ளது. படைக்கப்பட்ட எல்லாம் அவருடைய மகிமைக்காகவே உள்ளது. சொல்லுங்க, எல்லாம் சகலத்தை உண்டாக்கினவர், சகலத்தையும் அவருடைய மகிமைக்காகவே உண்டாக்கினார். சரியா? சரி. தன் மகிமையை எதெல்லாம் அவருடைய மகிமைக்காக உண்டாக்கினாரோ அந்த மகிமை, அந்த காபோர்டு, அவருடைய வெயிட்டை, அவருடைய பிரமாண்டத்தை, அந்த மகிமையை பகிர்ந்து கொள்ள ஏராளமான மக்களை விரும்பினார். எல்லாம் கவனிக்கணும். கடவுள் உண்டாக்கின அந்த மகிமையை பகிர்ந்து கொடுக்க ஏராளமான மக்களை விரும்பினார். எனவே தமக்கு தேவையானவற்றை அவரே செய்தார். இப்போ அந்த மகிமையை பகிர்ந்து கொடுக்க விரும்பி அதற்கான எல்லாவற்றையும், ஏன்னா மனுஷன் பாவத்தோடு இருக்கிறா, அவனுக்கு அந்த மகிமையை பகிர்ந்து கொடுக்க முடியாது. ஆகவே பகிர்ந்து கொடுக்க விரும்பி தன்னுடைய குமாரனை அனுப்பி எல்லாவற்றையும் அவரே செஞ்சிட்டாராம். மனுக்குலத்தின் பாவத்துக்கான தண்டனை எல்லாத்தையும் தன் குமாரன் மேலே சுமத்தி எல்லாவற்றையும் செஞ்சு முடிச்சு, அதுக்கான எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிட்டார். இப்போ நீங்கள் பெற்றோர்கள் இருக்கிறீங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு ஆஸ்தியை பகிர்ந்து கொடுக்க விரும்புகிறீங்க. இப்போ எப்படி சார், நீங்கள் உயிரோடு இருக்கும் பொழுதே எல்லாத்தையும் சத்தம் மூடாமல் கதையை முடிச்சு வச்சுட்டு போயிடுறீங்க. கடைசியை முடித்த உடனே இதாப்பா உனக்கு, இந்த உனக்கு எல்லாட்டும் உயில்னு ஒன்று எழுதி வச்சுட்டு போயிடுறீங்க, யாருக்கு என்ன அப்படின்னு. எதுக்காக? உங்களுக்குரியதை தன் பிள்ளைகளுக்கு சண்டை போடாமல் அவங்க எடுத்துக்கிறேன்னு அப்படிங்கிறதுக்காக முன்னாடி திட்டமிட்டு பெற்றோர்கள் அழகாக பகிர்ந்து கொடுத்து அதுக்கான எல்லா வேலையும் அவங்களுக்கு தெரியாமல் செஞ்சுட்டு, அதே போல தான் கடவுள் தம்முடைய மகிமை நமக்கு பகிர்ந்து கொடுக்க விரும்பி அதற்கான எல்லா வேலையும் சிலுவையிலே செய்து முடித்தார். சரி, அப்படி சொல்லிட்டு அவர் செய்தார். மக்களை ரட்சிப்புக்கு வழிநடத்தி செல்ல பூரணமானவராக தேவன் இயேசுவை ஏற்படுத்தினார். இப்போ இயேசு யார்? ரட்சிப்பின் அதிபதி, உபத்திரவத்தின் போட்டிருக்கல. இப்போ இந்த ரட்சிப்புக்கு, அந்த மேன்மையான வாழ்வுக்கு, அந்த மீட்பின் வாழ்வுக்கு அழைத்து செல்ல அவருடைய ரட்சிப்பின் அதிபதி என்ன செய்யறான்? தேவன் பூரணராக ஏற்படுத்தினார். எப்படி அப்படின்னா உபத்திரவத்தினாலே. நான் வயலில் போட்டிருக்கு, ஒரு இயேசு தன் துன்பத்தால் ஒரு பூரண இரட்சகரானார். இப்போ இந்த ரட்சிப்பின் அதிபதியை, இயேசுவை, ரட்சிப்பின் அதிபதி என்ன? ரட்சிப்பை தொடங்கி வழி நடத்தி செல்லுகிறவர். அப்போ இவர் என்ன செய்வார்? நம்மளை இடையில விடவே மாட்டார். புரியுதா? மோசே பூரண ரட்சிப்பு அதிபதி கிடையாது. அதனால தான் ஐயோ நானா அவங்கள பெற்றேன், இவனுங்களை என்னை கல்லடிக்க வர்றானுங்க அப்படின்னாரு. ஆனால் இவர் பூரணரான ரட்சிப்பின் அதிபதி. எல்லா விதத்தையும் நம்மளை போலவே பாடுபட்டு சோதிக்கப்பட்டவர், எல்லா வித நம்மளை போலவே துன்பங்களை ஏற்படுத்தவர், துன்பங்களை சுமந்தவர், சந்தித்தவர். அப்போ அவர் ஒரு நாள் நம்ம என்ன செய்ய மாட்டார்? கைவிடவே மாட்டார். இன்றைக்கி நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, நீ பரலோகம் போவியா? அதோட பெரிய கொடுமை என்ன அப்படின்னா, ஜீவ புஸ்தகத்தில் உங்கள் பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு நிச்சயம் இருக்கா? உங்கள் அப்பா கணக்கு புள்ள இவர் எழுதுறதை போய் பார்த்துட்டு வந்தான். என்னைக்கு நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்களோ அன்றைக்கே உங்கள் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டாச்சு. பாரு, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சென்னையில் ஒரு ஊழியக்காரர், உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரே ஒரு பிரசங்கம் டிவியில் ஆண்டவர் என்னிடத்தில் ஒரு காரியத்தை சொன்னார்.
சென்னையில் உள்ள சபையில் இருக்கிற அநேகருடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படவில்லை. நீ ஒரு சபை ஆரம்பி, உன் சபைகளை சேர்க்கப்படுவர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுவார்கள். அடப்பாவி, கொலகாரன் இல்லையாவே, கொலகாரன் ஆத்தாடி. உடனே ஒரே ஞாயிற்றுக்கிழமையில படிச்சவன் 10,000 பேர் செத்தாங்க. 10,000 பேர். சென்னையில் உள்ள சபையில் உள்ள அநேகருடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதலை. ஆகவே கர்த்தர் என்னை சபை ஆரம்பிக்க சொன்னார். உன் சபைகளை சேர்க்கிறவர்கள் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்படுவார்கள். எவ்வளவு பெரிய மடா பொய் பொய் பொய். ஒரே சண்டையில் அந்த சர்ச்சில் அங்கங்கே பிச்சுக்கிட்டு போய் 10,000 பேர் போனான். இப்போ எங்கே இருக்காங்கன்னு தெரியல, எங்கே இருக்காங்கன்னு தெரியல. கொடுமை பார்த்தீங்களா? அப்போ என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள்? உங்களுக்கு என்ன தெரியுது? அப்போ இப்படித்தான் நிறைய பேர் ஏமாந்து போய் வாழ்க்கையில் இருக்கிறோம். என்னைக்கு நீ வேதம் சொல்ல, விசுவாசிக்கிறவன் ஆக்கினை தீர்ப்பு அடையான். அப்போ கடவுள் நம்மளை ஈன்றெடுத்து நமக்காக தன்னுடைய குமாரனை அனுப்பி நம்மளை மீட்டு விடுவாரா? விடவே மாட்டார். பரலோகம் நமக்கு நிச்சயம். ஆமென், அல்லேலூயா. இது உங்களுக்கு தெரியணும். அதுக்கு தான் வாயை திறந்து வார்த்தைகளை பேசுங்கிறோம். பேசத்தான் ரட்சிப்பு நமக்குள்ள கிரியை செய்யும். இல்லை அப்படின்னா எப்போதுமே நம்மளை குறித்து தப்பாகவே நீங்கள் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. நோ, ஒரு காரியத்தை நீங்கள் புரிஞ்சுங்க. வாயை திறந்து பேசத்தான் வார்த்தையில் வெளிச்சம் உங்களுக்குள்ளே வரும். வார்த்தை உங்களுக்குள்ளே வெளிச்சம் அடிக்கத்தான் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் உண்டாகும். ஜெபம் நம்மளை சத்தியத்துக்குள் நடத்த, சத்தியம் தான் நம்மளை விடுதலையாக்கும். புரிஞ்சுக்கிறேன்னு. இந்த ஜெப நேரத்தில் விடுதலை இறங்கி வரும். வரவே வராது. அவன் மேலும் மேலும் அப்படியே கட்டப்பட்டவனாகவே இருப்பான். ஜெபம் நம்மளை எங்கே கொண்டு போங்க? சத்தியத்துக்கு நேரம் கொண்டு போவோம். சத்தியம் நம்மளை விடுதலையாக்கும். அப்போ உங்களை குறித்த அறிவு வர 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 கூனியாக இருக்கிற நீங்கள் அப்படி நிமிர ஆரம்பிச்சிருங்க. ஏழையாக இருக்க உங்கள் வாழ்க்கையில் உயர்வ ஆரம்பிச்சிருங்க. அரங்கை புறங்கை இருந்த நம்ம வாழ்க்கையில் கை எப்போதும் கர்த்தர் விரிச்சிட்டே இருக்கும். ஆண்டவர் கொடுக்குற கையாக மாறுவோம். வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் அப்படின்னு என்னத்தெல்லாம் நீங்கள் பேசுகிறீங்களோ, சுகத்தை பற்றி பேசினா சுகம் உங்களுக்குள்ளே பெருகிக்கிட்டே இருக்கும். நீங்கள் சுகமாகவே வாழ்வீங்க. நான் சொல்ல, கிறிஸ்தவர்கள் வியாதி வருவது தேவனுடைய சித்தம் அல்ல. தேவன் வியாதி அனுமதிக்கிறவர் அல்ல. அப்போ வியாதியோடு இருக்கு, வியாதி வராது நான் சொல்லுவேன். அதான் சத்தியம். அப்படியே வந்தால் நீங்கள் வசனத்தை பேசுங்க. பேச அந்த வார்த்தை அந்த பலவீனத்தை எதிர்த்து நிற்காது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஒரு பூரணரான ரட்சகர் இருக்கு, ரட்சிப்பின் அதிபதி இருக்கிறார். அவர் கொண்டு போய் எங்கேயும் கொண்டு நம்மளை சேர்ப்பார். பிதா எதற்காக தம் மகிமைக்கை ஒன்று படைத்து அந்த மகிமை பகிர்ந்து கொள்ள நம்மளை தெரிந்து கொண்டாரோ, அந்த மகிமை பகிர்ந்து கொள்ள கொண்டு போய் நம்மளை நிச்சயம் சேர்க்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இந்த தேவன் ஒரு நாள் நம்மளை கைவிடவே மாட்டான். ஆமேன் சொல்லுங்க, ஆமேன் சொல்லுங்க பார்ப்போம். இதுக்கு தாங்க நீங்கள் ஆமேன் போடணும். கர்த்தர் காலை ஒடிப்பார், காலை வெட்டுவார், உச்சந்தலையை நொறுக்குவார். உங்கள் இருதயம் தூரமாக இருக்குது அப்படின்லாம் சொன்னால் பயப்படாத. நீங்கள் சொல்லுங்கள், இயேசு எனக்குள்ளே இருக்கிறார். எப்போயாங்க பிசாசுடைய வேலையை சந்தேகத்தை விதைக்கிறதாங்க. அவன் வேலையே களை விதைக்கிறதான். ஏசுனார் போகிறப்பெல்லாம் பின்னாடியே ஒரு கூட்டம் போனேன். அவனுக்கு என்ன வேலை? புரியலன்னு போய் உட்கார்றா. அப்படி உட்கார மாட்டான். நீங்கள் தெய்வத்தை அறிஞ்சு கொள்ளக்கூடாது, நீங்கள் யாரும் தெரியக்கூடாது. அதனாலேயே கூட கொஞ்சம் பேர் அனுப்பிக்கிட்டே இருப்பான். போய் என்ன செஞ்சாங்க? எதிர்மறையாக பேசிக்கிட்டே இருந்தானுங்க. ஜனங்களுக்கு முன்னாடி இடரில் போட்டுக்கிட்டே இருந்தானுங்க. ஆனால் எல்லாவற்றையும் கர்த்தர் தகர்த்தெறிந்து சிலுவையிலே மகிமையாய் வெற்றி சிறந்தார். ஆமென், அல்லேலூயா. நீங்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இந்த பூமியில் நிறைவாக வாழணும். ஆமென். செல்வ செழிப்பாக இருக்கணும். ஆமென். அங்கே போகிறதுக்கு 2 பேர், வர்றதுக்கு 2 பேர். உங்கள் பேக்கை தூக்குறதுக்கு ஒரு ஆள் நடக்குமா? இல்லை, நான் பேக்கை தூக்கி தான் பழக்கம். நான் அடுத்த பேக்கை தான் தூக்குவேன் அப்படின்னு அப்படியே தூக்கிட்டு இருங்க. நான் சொல்லுவேன், நீ படித்தா வேலை பார்க்கலாம். உலகத்தை ஒரு நாள் பட்டிமன்றத்தில் சொல்கிறான், படித்தவன் பாடம் நடத்துகிறான், படிக்காதவன் கல்லூரி நடத்துகிறான் அப்படின்னு. படித்தவன் பாடம் நடத்துகிறானா, மிஞ்சி போன பொழுதோடு நின்றுட்டு ஒரு 15,000 20,000 எங்கள் பிள்ளைகள் அங்கே எவ்வளோ தான் கொடுக்குறானுங்க? 10,000 ரூபாய்க்கு காலையில் போய் சாயங்காலம் வரைக்கும் பிள்ளை நிற்குதுங்க. படிக்காத ஆள் என்ன பண்ணுறான்? பெஸ்ட்டு ஸ்கூல், இன்டர்நேஷ்னல் ஸ்கூல். அவனுக்கு இன்டர்நேஷனல் சம்மந்தமே கிடையாது. எல்லாம் சாராயம், மடா.
பெரிய கல்வி தந்தவங்கெல்லாம் பாரு. ஒரு காலத்தில் கல்வி நம்முடைய மக்களுக்கு சேவையாக கொடுக்கப்பட்ட நம்ம திருச்சபை கல்வி வாரி வழங்குச்சு. இன்னைக்கு எதுக்கு தெரியுமா? எல்லாம் அதுக்கு தான். அப்போ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வேலைக்காரனாக இருக்கக்கூடாது, நீங்கள் எல்லாம் எஜமானுங்களாக ஆளுகிறவர்களாக நீங்கள் வரணும். அதுக்கு தான் கடவுள் நம்மளை தெரிந்தெடுத்துக்கலாமே. கரங்களை தேடி ஆண்டவர் மையப்படுத்துவோம்.